குருவே சரணம், குருவடி சரணம். எல்லாம் வல்ல சிவபெருமானை போற்றி வணங்கி மற்றும் திருப்பதி ஏழுமலையானை போற்றி வணங்கி நெக்ஸ்ட் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாதத்தின் சிறப்புகள் என்ன. 2024ஆம் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் நமது 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போது, எந்தெந்த விஷயங்களில் நம் நேயர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னோடனே நம்ம எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு முதலில் ஞாபகம் வருவது என்னவென்றால், பெருமாள் வழிபாடு. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கூட்டங்கள் அதிகமாக இருக்கும் மாதங்கள் பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் தான். இந்த புரட்டாசி மாதத்தை தான் நம்ம பெருமாளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாட்களாக, முக்கியமான மாதங்களாக நாம் கருதி வழிபாடு செய்து வருகிறோம் என பார்க்கிறோம். இந்த புரட்டாசி மாதத்தில் இன்னும் ஒரு சிறப்பான விஷயங்கள் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம பெருமாளை மிக அதிகமாக மனதார புரட்டாசி மாதத்தில் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறோமோ, அதே போல பெருமாளின் தங்கையான அம்பிகைக்கும் ஒரு முக்கியத்துவம் உண்டு. மகாவிஷ்ணு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவருடைய தங்கை தான் அம்பிகை. அவங்களுக்கு இந்த மாதத்தில் சிறப்பு அபிஷேகங்கள், சிறப்பு வழிபாடுகள்லாம் ரொம்ப அதிகமாக நடக்கும். அம்பிகையை இந்த மாதத்தில் வழிபாடு செய்யும் போது மனதில் உள்ள கவலைகள் நீங்கும் என்பது ஐதீகம். யாருக்கெல்லாம் ரொம்ப கவலை இருக்கோ அவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னா, அம்பிகை வழிபாடு இந்த மாதத்தில் உறுதியாக எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு மன பயம் நீங்கும். மனதில் ஒரு தைரியமும் தன்னம்பிக்கை உறுதியாக வரும் என்பது ஆன்மீக ரீதியான உண்மை. அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, திருமண தடைகள், யாருக்கெல்லாம் திருமண தடைகள் அதிகமாக இருக்கோ, ஒரு திருமணத்துக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்கோம், வரன்கள் தட்டி போய்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, உறுதியாக நான் சொல்கிற சின்ன வழிபாடுகள், இந்த புரட்டாசி மாதத்துக்குரிய வழிபாடு, அதனால தான் தெளிவாக சொல்கிறேன். இந்த புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை கரெக்டாக விரதம் இருந்து பச்சரிசி வெல்லம் கலந்த ஒரு மாவு உருண்டை ரெடி பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா நெய் தீபம் விட்டு பெருமாளுக்கு நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்றால் உறுதியாக திருமண தடைகள் விலகி உங்களுக்கு ஏற்ற ஒரு வரனை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இதை கட்டாயமாக திருமண தடை உள்ளவர்கள் செய்து கொள்ளலாம் என்பது ஆன்மீக ரீதியான வழிபாடு. அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இந்த புரட்டாசி மாதத்தை இந்த மாதம் பிறக்கிறதே பார்த்தீங்கன்னா பௌர்ணமியில் தான் பிறக்குது. முதல் நாளே பௌர்ணமி தான் பிறக்குது. அப்போ இந்த பௌர்ணமி நாள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அம்மன் வழிபாடுகளுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கரெக்டாக மறக்காமல் பெருமாளை வழிபாடு செய்யும்போது அம்பிகையும் சேர்த்து வழிபாடு செய்யுங்கள் அப்படிங்கிறத குறிப்பிடுகிறேன். அதே போல் இந்த புரட்டாசி மாதத்தில் மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் தங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்காமல் இருக்கிறீர்களோ அவர்கள் உறுதியாக மறக்காமல் இந்த புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசை என்று திதி தர்ப்பணம் கொடுத்தீர்கள் என்றால் உங்களுடைய அனைத்து விதமான தீமைகளும் விலகி உங்களுடைய முன்னோர்களுக்கு அந்த திதி தர்ப்பணமானது சென்றடைந்து உங்களுக்கு நல்ல விதமான மோட்ச செயல்பாடுகள், ஒரு வாழ்க்கையில் வெற்றிகரமான செயல்பாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் மறக்காமல் செஞ்சுக்கோங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா, இந்த புரட்டாசி மாதத்தில் இன்னும் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் உண்டு. நவராத்திரி திருவிழா அப்படின்னு சொல்லுவோம். 9 நாட்கள் பார்த்தீங்கன்னா நவராத்திரி குழுக்கள் வைத்து கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா பொம்மைகள் வைத்து ஒவ்வொரு விதமான பொம்மைகளை வைத்து வழிபாடு செய்வார்கள். அந்த கிரகங்கள் மற்றும் பார்த்தீங்கன்னா அம்மன் வழிபாடு, சிவன் மற்ற எல்லா தெய்வங்களுடைய உருவ பொம்மைகளை வைத்து வழிபாடு செய்வார்கள். குழந்தை வரன் வேண்டும் நினைப்பவர்கள் இந்த நவராத்திரி திருவிழாவில் 9 நாட்களும் கலந்து கொண்டு யாரெல்லாம் மனதார வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுங்கிறது இறைவனின் செயல். ஆகவே இந்த புரட்டாசி மாதத்தில் உள்ள மிக முக்கியமான வழிபாடுகளை மறக்காமல் பின்பற்றி உங்களுக்கு ஏற்படும் தடைகளையும் பயத்தையும் நீக்கி நீங்கள் வெற்றி காண வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. மேலும் இந்த 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கேன். மறக்காமல் கட்டாயமாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மேச ராசி நேயர்களுக்கு புரட்டாசி மாதத்தில் கிரகங்களின் அடிப்படையில் கோச்சார கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகின்றன, எந்தெந்த விஷயங்கள் நம் மேசராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். தன்னுடைய மனதில் நினைத்ததை தைரியமாக செய்யக்கூடிய நபர்களில் முதன்மையான நபர்கள் மேசராசிக்காரர்கள். எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல், தன்னம்பிக்கையும் என்கிட்ட இருக்குது, நான் செஞ்சு தான் முடிப்பேன் அப்படிங்கிற
நம்பிக்கையுடன் செய்யக்கூடிய தன்மை உங்களுக்கு எப்பயுமே அதிகமாக இருக்குங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் கொண்ட உங்களுக்கு இந்த கிரகங்கள், கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு நன்மையை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் உங்கள் ராசியின் அதிபதியான செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார். மிதுன ராசியில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முயற்சிக்குரிய வெற்றியை கொடுக்கும் ஆற்றலாக இருக்கப்படுகிறது. இந்த மாதம் துவக்கத்திலே உங்களுடைய தன்னம்பிக்கை கொஞ்சம் அதிகமாகும். நீங்கள் எதோ விஷயத்தை, அதாவது மனசுக்குள்ளே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மாத காலமாகவே நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க. இதை செய்யலாமா வேண்டாமா, இதை சொன்னால் யாரும் தப்பாக எடுத்துக்கிடுவாங்களா அப்படிங்கிற சிந்தனை கூட நீ இருந்திருந்தாலும் அந்த நிலை மாறி உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் கூடி நீங்கள் கட்டாயமாக ஒரு விஷயத்தை, நினைத்த விஷயத்தை முடித்து காட்டக்கூடிய சிறந்த மாதம் என்றால் இந்த மாதத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் உங்களுடைய இளைய சகோதரிகளுக்கு ஏதேனும் பிரச்சனை அல்லது உங்கள் இருவருக்குள் ஏதேனும் பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தாலும் அந்த பிரச்சனை விலகி உங்கள் இருவருக்குள் ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். உங்களுடைய சகோதரிகள் உங்களை புரிஞ்சு அண்ணனுக்கு நம்ம உதவி செய்வோம் அல்லது அண்ணனுக்கு விட்டு கொடுத்து போவோம் அப்படிங்கிற தன்மைக்கு கட்டாயமாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அதே போல் இந்த மாதத்தில் அரசாங்க வேலைக்காக நீங்கள் முயற்சிகள் ஏதேனும் எடுத்தீர்கள் என்றால் உங்களுடைய முயற்சிக்கான வெற்றி கட்டாயமும் உண்டு. ஏன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறார். புரட்டாசி மாதனாலே சூரியன் எப்போ புதன், அதாவது கன்னி ராசிக்குள்ள நுழையிறாரோ அந்த மாதம் தான் புரட்டாசி மாதம். அப்போ சூரியன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதனால அரசாங்க வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் ஏதேனும் முயற்சிகள் எடுக்கீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு அந்த வேலைக்கான சரியான பாதையை நீங்கள் தேர்ந்தெடுத்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் அரசாங்க வேலையில் தான் இருக்கும் சாமி, இந்த வேலையில் எனக்கு ஒரு குழப்பமாகவே இருக்குது, சின்ன சின்ன சண்டைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பிரச்சனைகளில் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு, உங்கள் மேலே தப்பே இல்லை, நீங்கள் சரியாக தான் வேலை செஞ்சுக்கிறீங்கன்னு சொல்லி உங்களை நீங்கள் உறுதிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த மாதத்தை எடுத்துக்கொள்ளலாம். அரசாங்க வேலையில் பதவி உயர்வுக்காக காத்திருக்கும் நேயர்களுக்கு இது சரியான ஒரு மாதம். உங்களுடைய ப்ரொமோஷன் கட்டாயமாக உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்க போகுதுங்க. அதே போல் வீண் அலைச்சல்கள் இந்த மாதத்தில் ஒரு வீண் அலைச்சல்கள்லாம் குறைஞ்சு எந்த விஷயத்துக்காக நீங்கள் பயணிக்கிறீர்களோ, எந்த விஷயத்துக்காக நீங்கள் செயல்படுகிறீர்களோ அந்த விஷயத்தை நீங்கள் சிறந்த விதமாக முடித்து வைப்பதற்கான வாய்ப்புகள், அதன் மூலமாக நன்மை பெறுவதற்கான வாய்ப்புகள்லாம் இந்த மாதத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மருத்துவத்துறையில் பணிபுரியும் நமது நேயர்கள், மெடிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பணிபுரியும் நம் நேயர்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம். கைராசி டாக்டர் என்னும் பெயர் வாங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் அதை ஊக்கப்படுத்தி செயல்படுத்தினீங்கன்னா கட்டாயமாக உங்களோட துறையில் நீங்கள் சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்பு உண்டாகும். ஆசிரியர் பணி சம்மந்தப்பட்ட நமது நேயர்கள் யாரேனும் பார்த்துக்கிருக்கீங்க அப்படின்னா ஆசிரியர் பணியில் ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். உங்களுடைய வேலைக்கு தக்கன அந்த ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு மேற்படிப்புக்கு முயற்சி எடுக்கீங்கனாலும் சரி அல்லது உயர்நிலை படிப்புக்கு நீங்கள் ஏதேனும் முயற்சிகள் எடுத்தாலும் கட்டாயமாக வெற்றி கிடைக்கும் என உறுதியாக சொல்ல முடியும். ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்யும் நமது நேயர்கள், மேசராசி நேயர்கள் யாரேனும் இருந்தீங்கன்னா இந்த மாதம் தைரியமாக தன்னம்பிக்கையுடன் நீங்கள் முயற்சி செய்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு நல்ல அதிவிதமான லாபங்கள் கிடைக்கும். இப்போ ஒரு 1 லட்ச ரூபா போட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அது நீங்கள் இன்கேஸ் ஒரு 2 எதிர்பார்க்கீங்கன்னா கட்டாயமாக 3 லட்சமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் போடும் நேரங்களையும் ஓரைகளையும், அதாவது தசாபுத்தி ஓரைகளையும் கணக்கிட்டு நீங்கள் கரெக்டாக ஷேர் மார்க்கெட் செஞ்சீங்கன்னா உறுதியாக ஷேர் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஒரு வெற்றி உண்டு, மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் உண்டு என்பதை உறுதியாக சொல்லலாம். இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்களாக இருந்த மேசராசி பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனம் செலுத்தணும். தேவையில்லாத பிரச்சனைகள், அவர்கள் மூலமாக சின்ன சின்ன இன்னல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அப்போ உங்களுக்கு தேவையான செயல்பாடுகளை மட்டும் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள், கேர் பண்ணுங்கள். தேவையில்லாத விஷயங்கள் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணி கேர் பண்ணி நீங்களே மாட்டிக்கிற வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதே போல் பார்த்திங்கன்னா உடல் ரீதியாக பிரச்சனை அப்படிங்கும்போது காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் மறதிகள் கொஞ்சம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. சரியான முறையில் நிதானமாக யோசிச்சு செஞ்சிங்கன்னா கட்டாயமாக இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாதம் என உறுதியாக கூறுகிறேன். இந்த மாதத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் அருகில் இருக்கும்
பத்ரகாளி அம்மன் வழிபாடு நீங்கள் இந்த மாதத்தில் செய்யும்பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய முன்னேற்றமும் உறுதியாக உண்டு. தற்போது வரை உங்கள் ராசிக்கான பலன்களை கேட்டீங்க. ஸோ இப்போ என்ன சொல்ல போகிறது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ரீ பாலாம்பிகா ஜோதிட ஆராய்ச்சி மையம் சார்பாக ஆன்லைன் வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கோம். யாருக்கெல்லாம் ஜாதகம் கற்றுக்கிறோன்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. ஜூம் மீட்டிங் மூலமாக தினமும் 1 மணி நேரம் கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ கிளாஸ் ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்குது. யார் விருப்பப்படுகிறீர்களோ அவர் கட்டாயமாக கீழே உள்ள நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் போட்டு விடுங்க. கிளாஸை பற்றி முழு விவரங்கள், அடுத்த கிளாஸ் எப்போ ஆரம்பிக்குங்கிறத உங்களுக்கு முழு விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும். மேலும் தற்போது வரை நீங்கள் பார்த்த இந்த ஜோதிட பலன்கள் பார்த்திங்கன்னா பொது பலன்களே. உங்களுடைய வாழ்க்கையில் 20-30% கோச்சார கிரக ரீதியாக உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் இருக்கும் என்பதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸோ உங்களுடைய மனதில் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம். இந்த விஷயத்தை எப்படி பண்ணலாம், வீடு எப்போ கட்டலாம், அல்லது கல்யாணம் எப்போ நடக்கும், ஏதோ எக்ஸட்ரா மனசுக்கு குடும்ப ஒற்றுமை ஏற்படும், கடன் பிரச்சனை எப்போ அடையும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் பலவிதமான கேள்விகள் இருக்கலாம். அந்த கேள்விக்கான விடைகள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள டீட்டெயில்ஸுக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டயத்தை போட்டு விடுங்க. உங்களுக்கான ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படும். அந்த நேரத்தில் உங்களுக்கு உங்களுடைய மனதில் உள்ள கேள்விகளுக்கு உங்கள் ஜாதக ரீதியாக ஆராய்ந்து உங்களுக்கு எளிமையான முறையில் உங்களுக்கு துல்லியமாக கணித்து கூற நான் காத்திருக்கிறேன். ஜாதகமே இல்லை, என்னுடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கும் சொல்கிறது என்னென்னா, பிரசன்னத்தின் அடிப்படையில் உங்களுக்கு ஜோதிட பலன்கள் உங்களுக்கு துல்லியமாக கணித்து கூறப்படும். யாருடைய வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் உறுதியாக என்னை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் தற்போது விடைபெறுவது உங்கள் DJ சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.